Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல வாழைப்பழத்தை வச்சு ரொம்பவே சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா சின்ன சைஸில் நான் ஒரு 7 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வாழைப்பழங்களை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். அதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லாவே சூடாகியாச்சு. இப்போது இதில் ஒரு இட்லி தட்டை எடுத்து வைக்கலாம். இப்போது இதில் இந்த வாழைப்பழங்களை வச்சு இதை ஆவியில் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்தாலே போதும். இப்போது இதை மூடி வச்சு ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வாழைப்பழங்களை ஆவியில் நல்லாவே வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை எடுத்து தனியாக வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த வெல்லத்தை கரைச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெல்லத்தை நல்லா கரைய வச்சு எடுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. வெல்லம் நல்லாவே தண்ணியில் கரைஞ்சி வந்தாச்சு. பாருங்கள், பாகு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போது இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி எடுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 3/4 கப் அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லாவே பொரிஞ்சு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலாம். இது நல்லாவே சூடாரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே சூடார விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை சேர்க்கலாம். இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்திருந்த வாழைப்பழத்தோட தோலை எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம பொடிச்சு எடுத்திருந்த அரிசியையும் இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாகையும் இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெள்ளைப்பாகை இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக பிடிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சு எடுத்தாச்சு. இதை இப்படியே சாப்பிடலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் துருவலில் ரோல் பண்ணியும் சாப்பிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் துருவலில் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளோட சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.